Hello students, happy morning. Class 12 Physics, Unit 9, Atomic and Nuclear Physics continuation video. In our previous class, we discussed about the specific charge of an electron. Here, let me see one of the fundamental constant of nature. That means nothing but a charge of an electron. Okay, இந்த டாப்பிக்கில் ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அந்த எலக்ட்ரானுடைய வேல்யூ பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? எந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமான்னு பார்த்தீங்கன்னா மெல்லிக்கனுடைய ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா. இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் கான்ஸ்டன்ட் ஆஃப் நேச்சர். ஃபண்டமெண்டல் கான்ஸ்டன்ட் ஆஃப் நேச்சர், that is nothing but a charge of an electron. Charge of an electron, ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜை கண்டுபிடிக்கணும். we know very well the charge of the electron is equal to minus 1.6 into 10 power minus 19 coulomb. இதை தான் இந்த டாப்பிக்கில் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பிரின்சிபல் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும். பிரின்சிபல் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட். here the principle is by adjusting the electric field the motion of the oil drop is controlled. Okay, by adjusting the electric field the motion of oil drop is controlled. electric field adjust பண்ணி ஒரு ஆயில் ட்ராப்போடைய மோஷனை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஓகேவா? இங்கே எப்படி இது மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் ட்ராப் மூவ்ஸ் up or down or at stationary. ஓகே, இந்த ஆயில் ட்ராப்பை எலக்ட்ரிக் ஃபீல்டோட இன்ஃப்ளூயன்ஸால் நம்ம டுவோர்ட்ஸ் அப்வர்ட் மூவ் பண்ணலாம், டுவோர்ட்ஸ் டவுன்வர்ட் மூவ் பண்ணலாம், ஆர் ரெஸ்ட்டில் கூட வச்சுருக்கலாம். ஓகேவா? அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இந்த அப்பரேட்டஸுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். First of all, here the Millikan oil drop experiment consisting of two horizontal circular metal plate. Okay, two horizontal circular metal plate. ரெண்டு மெட்டல் பிளேட் இருக்குது, parallel to one another இருக்குது. ஓகேவா? தென் இந்த மெட்டல் பிளேட்டோடைய டயாமீட்டர் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் ஆஃப் மெட்டல் பிளேட் that is 20 centimeter. Okay, then the two metal plates are separated by a distance, separation distance. அது என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் 1.5 சென்டிமீட்டர். ஓகே, இந்த ரெண்டு மெட்டல் பிளேட்டையும் செப்பரேட் பண்ணுற டிஸ்டன்ஸ் என்னென்னா 1.5 சென்டிமீட்டர். நான் இங்கே ஒரு கிளாஸ் ராடை வச்சு என்ன பண்ணி வச்சுருக்கேன், சப்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? தென் இந்த அப்பரேட்டஸை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறேன். இந்த அப்பரேட்டஸை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? இங்கே இந்த பிளேட்டு பாசிட்டிவ் பிளேட், இந்த பிளேட் நெகட்டிவ் பிளேட். ஓகே, ரெண்டு பிளேட் நடுவில் இருக்க பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 kV. ஓகே, அப்போ we know very well the electric field start from positive and end with the negative. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டவுன்வோர்டில் இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் டவுன்வோர்டில் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல நான் ஒரு அட்டமைசர் வச்சுருக்கேன். ஓகே, இந்த அட்டமைசர் வச்சு இதில் ஆயிலை, தட் மீன்ஸ் கிளிசரிங் என்ன பண்ண போகிறேன், ஸ்ப்ரே பண்ண போகிறேன். ஓகே, this is nothing but the atomizer that spray the glycerin. Glycerin is nothing but a highly viscous non-volatile liquid.
ஓகே, நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஸ்ப்ரே பண்ணுறேன். தென் ஸ்ப்ரே பண்ணால் இது என்ன ஆகும், ட்ராப்பாக கீழே வந்து விழும். ஓகே, அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டி. தென் இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர் இருக்குது. நான் இந்த ஏரில் ஓகே 2 விதத்தில் அயனைஸ் பண்ணலாம் அந்த ஏரை. ஃபஸ்ட்டு டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ரே அனுப்புனா ஏரில் இருக்க ஆட்டம் என்ன ஆகும், அயனைஸ் ஆகும். ஓகே, எக்ஸ்ரேவுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஆயில் ட்ராப் மூவ் ஆகும்போது டியூ டு த ஃப்ரிக்ஷன் இட் அட்டைன் நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான். ஓகே, அப்போ 2 விதத்தில் இந்த ஆயில் ட்ராப்பு சார்ஜ் ஆயில் ட்ராப்பாக மாறுது. ஓகேவா, ஃபஸ்ட் இன்ஸ்டன்ட் என்னென்னா, டியூ டு த ஃப்ரிக்ஷன் வித் ஏர் இட் அட்டைன் எ நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் ஆர் பை பாசிங் த எக்ஸ்ரே இன்சைட் த apparatus. Okay, here the air going to ionize, then the positive charges are repelled and negative charges are attracted by the oil drop. Okay, 2 விதத்தில் இந்த ஆயில் ட்ராப்பு சார்ஜாக மாறுது. ஓகே, சார்ஜ் ஆயில் ட்ராப்பாக கன்வெர்ட் ஆகுது. இந்த அப்பரேட்டஸில் 2 விதத்தில் ஆயில் ட்ராப் கீழே விடும். ஓகேவா, ஃபஸ்ட் இன்ஸ்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபால் டியூ டு கிராவிட்டி. ஓகே, free fall due to gravity. கிராவிட்டியால் ஆயில் ட்ராப் கீழே விடும். ஆர் அதர்வைஸ் ஆயில் ட்ராப் in the chamber acquire negative charge and we can balance or adjust the oil drop under the influence of electric field. Move up or down or at rest. The charged oil drop, இந்த சார்ஜ் ஆயில் ட்ராப்பை அப்போர்ட் மூவ் பண்ணலாம், டவுன்வர்ட் மூவ் பண்ணலாம், ஆர் டுவர்ட்ஸ் ரெஸ்ட். ஓகே, ரெஸ்ட்டில் வச்சுருக்கலாம் பை த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. பை த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணி இந்த கண்டிஷன் கொண்டு வரலாம். ஓகே, இந்த 2 விஷயம் தான் இதில் நடக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் நான் என்ன சொல்கிறேன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணாமல் அந்த ஆயில் ட்ராப் எப்படி விடுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, வித்தவுட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணல, அந்த ஆயில் ட்ராப் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே விழும். ஓகே, ஃப்ரீ பாட் டயக்ராம் கன்சிடர் பண்ணுறேன். எதனால் கீழே விழுன்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், தட் இஸ் எஃப்ஜி. கீழே விழும்போது கண்டிப்பாக அங்கே என்ன இருக்குது, ஏர் இருக்குது. ஏர் என்ன ஃபோர்ஸ் எக்ஸெட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பாயன்ஸ் ஃபோர்ஸ் எக்ஸெட் பண்ணணும். ஓகே, தட் இஸ் எஃப்பி. அந்த ஆயில் ட்ராப் எதில் விழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏரில் விழுது. ஓகே, இட் ஆல்சோ ஆக்டிவ் விஸ்கஸ் ஃபோர்ஸ், அதுவும் அதே டைரெக்ஷனில் தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த அப்வோர்ட் ஃபோர்ஸும் டவுன்வோர்ட் ஃபோர்ஸும் சேமாக இருக்கும்போது இது விழுற வெலாசிட்டி எப்படி இருக்கும், தட் இஸ் நத்திங் பட் டெர்மினல் வெலாசிட்டி. டெர்மினல் வெலாசிட்டியில் விழும்போது அந்த வெலாசிட்டி எப்படி இருக்குது, தட் இஸ் நத்திங் பட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஓகேவா, இப்போ அதே வந்து வித் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறேன். அதுக்கான ஃப்ரீ பாட் டயக்ராம் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணி அந்த சார்ஜ் ஆயில் ட்ராப்பை ரெஸ்ட்டில் கொண்டு வந்துட்டேன். ஓகே, அப்போ வெலாசிட்டி இங்கே வந்து என்னது, 0. கண்டிப்பாக டவுன்வோர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், தட் இஸ் எஃப்ஜி. கண்டிப்பாக அங்கே ஏர் இருக்குது, பாயன்ஸ் ஃபோர்ஸ் கண்டிப்பாக ஆக்ட் ஆகும், அது வந்து என்னது, எஃப்பி. ஓகேவா, தென் நான் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறேன். இங்கே என்னென்னா மூவ் ஆகலை, சார்ஜ் ஆயில் ட்ராப் மூவ் ஆகலைன்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும், கண்டிப்பாக தட் வில் பி 0. ஓகே, பட் இங்கே இந்த சார்ஜ் ஆயில் ட்ராப்பில் என்ன சார்ஜ்னு பார்த்தா எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ எலக்ட்ரானால் இட் எக்ஸெட் த ஃபோர்ஸ் அப்போர்ட். அப்போ அப்போர்டில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்இ டியூ டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு. நல்லா கவனிங்க, ஃபஸ்ட் இன்ஸ்டன்ட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணல, ஆயில் ட்ராப் விழுது, டெர்மினல் வெலாசிட்டியில் விழுது, தட் இஸ் நத்திங் பட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. அப்போ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் விழும்போது நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சார்ஜ் வில் பி 0. அப்போ டவுன்வோர்ட் ஃபோர்ஸ் எது ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போர்ட் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போர்ட் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் ஃபோர்ஸ் ப்ளஸ் விஸ்கஸ் ஃபோர்ஸ். டவுன்வோர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிராவிடேஷன் ஃபோர்ஸ். இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணி சார்ஜை ரெஸ்ட்டில் வச்சுருக்கேன். அப்போ அப்போர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டவுன்வோர்ட் ஃபோர்ஸ். இங்கே அப்போர்ட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ப்ளஸ் பாயன்ஸ் ஃபோர்ஸ். ஓகே, டவுன்வோர்ட் ஃபோர்ஸ் இஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ். இப்போ இந்த ட்ராப்லெட்டோடைய mass of droplet, that is m, and charge of the droplet here I consider as q.
charge of the droplet is q. Okay, இந்த ரெண்டு கண்டிஷன்லையும் இந்த ஆயில் ட்ராப் மேலே என்னென்ன ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். Gravitational force that is said to be Fg, we know that is mg. The next one is electric force due to the electric field. Electric force that is Fe, that is equal to E into E. The next one என்னன்னு பார்த்தீங்கன்னா buoyant force. Buoyant force that is Fb, that is due to the air. Then that one is viscous force. Viscous force that is Fe. Okay, these are the forces that act on the oil drop in this experiment. First case என்ன கன்சிடர் பண்ணுறேன்னா, என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சார்ஜ்டு ஆயில் ட்ராப் ஆர் த ஆயில் ட்ராப்போடைய ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, determination of radius of the oil drop. Determination of radius of the oil drop. இங்கே நான் எந்த கண்டிஷன் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேஸ் வித்தவுட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு 0வாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு தெரியும் அந்த சார்ஜ் ஆயில் ட்ராப் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகும். ஓகேவா, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி டவுன்லோடில் மூவ் ஆகும். இது மேலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆஸ் வெல் அஸ் பாயன்ஸ் ஃபோர்ஸ், தென் விஸ்கஸ் ஃபோர்ஸ், இது எல்லாமே ஆக்ட் ஆகும். அப்போர்ட் ஃபோர்ஸும் டவுன்லோட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும், நமக்கு இது தெரியும். ஓகேவா, நான் இப்போ இதை எதுக்கு ஈக்குவேட் பண்ணலான்னா, upward force that is buoyant force plus viscous force is equal to downward force that is gravitation force equate பண்ணுறேன். ஓகேவா, இந்த buoyant forceன்றது எதனால் பார்த்தீங்கன்னா, that is due to the air drag force. ஓகே, அதே ஏரால் தான் இந்த viscous force என்ன ஆகுது, ஆக்ட் ஆகுது. we know the gravitation force Fg is equal to mg. நான் இந்த m மாஸை in terms of density எழுத போகிறேன். ஓகேவா, we know Fg is equal to mg. m is the mass of the oil drop. ஓகேவா, இந்த மாஸை நான் என்ன பண்ண போகிறேன், in terms of density எழுத போகிறேன். the oil drop is in the shape of sphere. Oil drop is in the shape of sphere. ஸ்பியராக தான் இருக்குது அந்த ஆயில் ட்ராப். ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன், டென்சிட்டி, அதனுடைய டென்சிட்டி ரோன்னு கன்சிடர் பண்ணுறேன். ரோ இஸ் a density of oil drop. Correct. Then we know density is equal to mass by volume. Okay, we know the oil drop is in the shape of sphere, so the volume of the sphere, V is nothing but a volume of the sphere. Okay, so we can write the volume of the sphere is 4/3 pi r cube. Here r is the radius of the sphere. Okay, நான் என்ன பண்ண போகிறேன், இதுலேருந்து m தான் எனக்கு தேவை. ஓகேவா, இதை நான் சால்வ் பண்ணுறேன். சால்வ் பண்ணால் m is equal to rho then 4/3 pi r cube கிடைக்குது. அப்படியே தீகையில் சப்ஸ்டிட் பண்ணுறேன், கிராவிடேஷன் ஃபோர்ஸை சப்ஸ்டிட் பண்ணுறேன். தென் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு rho 4/3 pi r cube into g. ஓகேவா, இந்த ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணுறேன். தென் நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆயில் ட்ராப் ஆக்குப்பை பண்ண ஸ்பேஸில் ஏர் இருந்துச்சு. ஓகேவா, அப்போ கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கும், ஏர் ட்ராக் ஃபோர்ஸ் இருக்கும், தட் இஸ் நோன் அஸ் பாயன்ஸ் ஃபோர்ஸ். அப்போ அந்த பாயன்ஸ் ஃபோர்ஸ் இதுக்கு எப்படி இருக்கும், இது ஆக்குப்பை பண்ண ஸ்பேஸை தான் அதுவும் என்ன பண்ணியிருக்கோம், ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன், சிக்மான்றது அந்த ஏரோடைய டிஸ்பிளேஸ்ட் ஏரோட டென்சிட்டியாக கன்சிடர் பண்ணுறேன். சிக்மா இஸ் அ டென்சிட்டி ஆஃப் டிஸ்பிளேஸ்ட் ஏர். ஓகேவா, தென் பாயன்ஸ் ஃபோர்ஸ் Fb இஸ் ஈக்குவல் டு அதனுடைய மாசு m ஏரு, தென் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜின்னு கன்சிடர் பண்ணுறேன். அந்த m எப்படி கன்சிடர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, F buoyance is equal to அதனுடைய டென்சிட்டி சிக்மா. ஓகே, தென்
4/3 pi ரேடியஸும் கண்டிப்பாக என்ன இருக்கும் r cube தான் இருக்கும். Then that is g. ஓகே, இப்போ buoyant force கண்டுபிடிச்சாச்சு. Then next thing என்னன்னு பார்த்தீங்கன்னா that is viscous force. Fv is equal to, by Stokes law it is 6 pi r v into eta. Here v is nothing but a terminal velocity. ஓகே, இப்போ இந்த 3 ஃபோர்ஸும் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன், இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறேன். தட் இஸ் F buoyant force, that is buoyant force, viscous force, that is equal to gravitational force. Buoyant force அது தெரியும், that is sigma 4/3 pi r cube g plus 6 pi r v into eta. Okay, that is equal to rho 4/3 pi r cube g. இதில் காமன் டேர்ம்ஸ் அப்படி என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன். இப்போ என்னென்னா இதை இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன ஆகுது, இதை அப்படியே இந்த பக்கம் கொண்டு வரேன். தென் we can write this one as, சாரி இதை அந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஓகே, இதை அந்த பக்கம் கொண்டு போனால் 6 pi r v eta that is equal to rho minus sigmaன்னு போட்டால் இது என்ன மாறுது, 4/3 pi r cube gன்னு வருது. ஓகேவா, இப்போ இதில் ஒரு r போயிடுச்சு, இதில் ஒரு r போயிடுச்சு, மீதி என்ன இருக்குது, 2 r இருக்குது. ஓகேவா, திரும்பி இது என்ன பண்ணுறேன், மாடிஃபை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதை அடிக்கலாம். இது 3 டைம்ஸ் வரும், இது 2 டைம்ஸ் வரும். நமக்கு தேவைப்படுற குவான்டிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா r தான். ஓகேவா, அப்படியே திரும்பி ரீரைட் பண்ணுறேன், பையன் கேன்சல் பண்ணுறேன். தென் 3 v eta is equal to rho minus sigma 2/3 r square g. ஓகேவா, நமக்கு தேவைப்படுறது ஒரே வேல்யூ, தட் இஸ் r ஸ்கொயர். அதை மட்டும் வச்சு நம்ம அதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகிறேன். தென் r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 3s are 9 v eta by 2 rho minus sigma into g. கரெக்டாக r ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. இதுலேருந்து நம்ம ஈஸியாக r கண்டுபிடிச்சிடலாம். தென் r இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ரூட் எப்படி எல்லாம் 1/2 எழுதலாம். 9 v eta by 2 rho minus sigma into g, then 1/2. கரெக்டாக இப்போ ரேடியஸ் ஆஃப் த ஆயில் ட்ராப் கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் கான்ஸ்டண்ட்டான ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, பை யூஸிங் த ரேடியஸ். இப்போ ரேடியஸோட வெளியே தெரியும். அந்த ரேடியஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் அதனுடைய விஸ்காசிட்டி. ஓகே, அந்த ஆயில் ட்ராப்போடைய விஸ்காசிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. தென் அதனுடைய டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. தென் நெக்ஸ்ட்டு இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் ட்ராப்போடைய சார்ஜ் கண்டுபிடிக்க போகிறோம். டிட்டர்மினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். ஓகே, இங்கே என்னென்னா அந்த செகண்ட் சினாரியோவை யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னா அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வி ஆர் புட்டிங் த சார்ஜ் அட் எ ஸ்டேஷ்னரி பாயிண்ட். ஓகே, ஒரு ஸ்டேஷ்னரியாக அந்த சார்ஜ் என்ன பண்ண போகிறோம், கொண்டு வர போகிறோம். ஓகேவா, அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஹியர் த கண்டிஷன் இஸ் மூவிங் த சார்ஜ் ஆயில் ட்ராப் அண்டர் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, மூவ் பண்ணிவிட்டு அந்த சார்ஜர் ஆயில் ட்ராப்பை ரெஸ்ட்டில் கொண்டு வர போகிறேன். அதுக்கு ஃப்ரீ பாட் டயக்ராம். இதான் அந்த சார்ஜர் ஆயில் ட்ராப் ரெஸ்ட்டில் இருக்குது. தென் வெலாசிட்டி வந்து என்னது, 0. தென் இது மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் FG. கண்டிப்பாக அந்த இடத்துல ஏர் இருக்கும். ஏர் ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் பாயன்ஸ் ஃபோர்ஸ், தட் இஸ் FB. தென் எலக்ட்ரிக் ஃபீல்டோட இன்ஃப்ளூயன்ஸால் அது நிற்கிது. ஓகேவா, தென் தட் இஸ் FE. இந்த அப்போர்ட் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக. அப்போர்ட் ஃபோர்ஸ் என்னென்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ப்ளஸ் பாயன்ஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா, நான் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எப்படி இல்லைன்னு தெரியும் உங்களுக்கு. FE is equal to QE. Here Q is a charge of the oil drop. Okay, E is a electric field plus buoyant force, that is 4/3
pi r cube, that is sigma into g. We know gravitational force, that is 4 by 3 pi r cube rho into g. நமக்கு தேவைப்படுற ஒரே குவான்டிட்டி q தான். அப்போ இது இந்த பக்கம் கொண்டு போகிறேன். தென் QE is equal to 4 by 3 pi r cube rho minus sigma into g. எதுலாமா நமக்கு தேவைப்படுறது q மட்டும்தான். தென் we know q is equal to 4 by 3e pi r cube rho minus sigma into g. ஓகேவா, q ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. பட் இந்த q ஓட வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த ஆயில் ட்ராப்பில் இருக்குது. நமக்கு ரேடியஸ் ஆஃப் த ஆயில் ட்ராப் தெரியும். தட் இஸ் r is equal to 9v eta by 2 rho minus sigma into g power 1 by 2. ஓகே, இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறேன். தென் the charge q became q is equal to 4 by 3e pi r cube பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். சப்ஸ்டிட் பண்ணால் அதே வரும். 9v eta by 2 rho minus sigma g power 3 by 2 போடலாம். ஓகே, ஆரை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. தென் rho minus sigma into g. ஓகேவா, இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன், சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். இப்போ இந்த 9 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. 9 பவர் 3 by 2 இருக்குது. அப்படின்னா என்ன மீனிங்னா 9 ரூட் எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, 9 ரூட் எடுத்துட்டு அதுக்கடுத்து க்யூப் பண்ணுறேன். ரூட் எடுத்தால் 3. ஓகே, 3 க்யூப் பண்ணால் 27. கரெக்டாக. அதேமாரி 2 என்ன பண்ணுறேன், ரூட் எடுக்கிறேன், அதுக்கடுத்து க்யூப் பண்ணுறேன். ரூட் எடுத்தால் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரூட்டுன்னு போடுறேன். அப்போ 2 root 2 கிடைக்கும். கரெக்டாக. இப்போ அப்படியே இல்லை சப்ஸ்டிட் பண்ணுறேன். தென் q is equal to 4 by 3e pi 9 became 27. okay, then divided by 2 became 2 root 2. மீதி டேர்ம்ஸ் அப்படியே எழுதுறேன். என்னென்ன, v eta by rho minus sigma into g. இங்கே என்ன இருக்குது, 3 by 2 இருக்குது. அப்படியே 3 by 2 போடுறேன். rho minus sigma into g. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை மட்டும் சால்வ் பண்ணுறேன். இது 1 times, இது 2 times, இது 1 times, 9 times, 9 2s are 18. அப்போ q is equal to 18 pi by e root 2ன்னு இருக்குது ஒரு டேர்ம். ஓகேவா, இந்த ரூட் 2 நான் என்ன பண்ணுறேன், உள்ளே கொண்டு போக போகிறேன். உள்ளே கொண்டு போகணுன்னா அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே க்யூபாக மாற்றுறேன், இதையும் க்யூபும் போடுறேன். தென் இந்த வேல்யூஸ் 2 என்ன ஆயிடுச்சு, அந்த க்யூப் ரூட் எடுத்தால் தான் இங்கே 2. கரெக்டாக. பவர் என்னன்னு போடுறேன், 1 by 2ன்னு போடுறேன். இப்போ இந்த டேர்ம் இருக்கா இல்லையா, அந்த டேர்ம் நான் எப்படி எழுதுறேன்னு பார்த்தா, சப்போஸ் தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரோ மைனஸ் சிக்மா இன்ட்டு ஜின்னு எழுதுறேன். அப்போ அந்த எக்ஸை க்யூப் எடுத்து ரூட் எடுக்கிறேன். அப்படின்னா எப்படி வரும், இப்போ எக்ஸு ரூட் எக்ஸ்னு வரும். கரெக்டாக. அந்த எக்ஸ் அப்படியே வெளியே வச்சுக்கிறேன். தட் மீன்ஸ் அந்த எக்ஸ் என்ன மாறுது, ரோ மைனஸ் சிக்மா ஜின்னு மாறுது. அந்த ரூட்டை உள்ளே போகிறேன். ரூட்டை உள்ளே போட்டால் ரோ மைனஸ் சிக்மா ஜி. கரெக்டாக. மேலே என்ன இருக்குது, ரோ மைனஸ் சிக்மா ஜின்னு இருக்குது. கேன்சல் பண்ணுறேன். we get the expression for charge q is equal to 18 pi by e then v cube eta cube by 2 rho minus sigma g. அவ்வளோதான். பவர் 1 by 2. ஓகே, இப்போ இந்த வேல்யூவில் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுறேன். பை 3.14 எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்ளை பண்ணுமோ அந்த வேல்யூ. தென் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நமக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பிளேட் தெரியும். தென் அப்ளைடு பொட்டன்ஷியல் தெரியும். ஓகே, we know the formula v is equal to ex e into d. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிடலாம். தென் v is a terminal velocity, அதுவும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். டவு ஈட்டா இஸ் நத்திங் பட் ஏ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. ரோ வந்து டென்சிட்டி ஆஃப் ஆயில் ட்ராப்பு, சிக்மா வந்து டென்சிட்டி ஆஃப் ஏரு, ஜின்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு மூலிமா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, we know q is equal to n கிடைக்குது. ஓகேவா, இதை சால்வ் பண்ணால் ஃபார் சிங்கிள் சார்ஜ் ஒரே ஒரு எலக்ட்ரான், அதில் என்னன்ற எலக்ட்ரான், n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு அந்த சார்ஜ் ஆயில் ட்ராப்பில் இருக்குது. இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா
E is equal to 1.6 into 10 power minus 19 coulomb கிடைக்குது. This is the charge of an electron. Okay, thank you.